பார்வதியாரதி பரமதையாளதி பக்தருக்கு அருள் கொடுக்கும் பரமேஸ்வரா சிவனி 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 சிவபெருமானி அழகான கைவை ஆண்டவா உன்னை அனுதினம் தொழுகிறேன் ஈஸ்வரா. இறைவுடனே காலைவாகனத்தில் காட்சி கொடுத்தவா வெள்ளியங்கிரியில் வீற்றிருக்கின்ற பிள்ளலீஸ்வரா இறைவுடனே காலைவாகனத்தில் காட்சி கொடுத்தவா இணையாளும் பெருமாளை ஏழை சதாசிவா இணையாளும் பெருமாள் ஏழை சதாசிவா எளியோரே உனை தொழில் அருள்வாரியா எளியோரே உனை தொழில் அருள்வாரியா சிவனே நல்லரும் செய்வார் நீயெல்லாம் முதல் சேர்த்து கல்வியிட திருமணம் புரிவாய் நல்லதெல்லாம் நம்மை நாடி பெருகிட நல்லரும் செய்வாய் நீயெல்லாம் முதல் சேர்த்து கல்வியிட திருமணம் புரிவாய் உலகின்றி வேறு இல்லை தெய்வம் ஈஸ்வரா உலகாளும் நாயகனி நீதானையா உலகின்றி வேறு இல்லை தெய்வம் ஈஸ்வரா உலகாளும் நாயகனி நீதானையா சிவமே நந்தி கண்ணீரை காணுகிறார். சுவாமி தாங்கள் படைக்கும் பிரம்மதேவனா? இல்லை 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 சச்சாதி சிவருமானா? அவர் இல்ல இவர் இல்ல யார் கைலாசபுரி முதல் கொண்டு காவலாளி நந்தி யார் நீங்க? நந்தின்னு சொன்ன உடனே நம்பிடுவேன். நந்தி பெருமாள் என்றால் மாட்டு முகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்கிறாயா அல்லது தவ வலிமையில உன்னை சாமி கேட்ட சாபத்தை கொடுத்து விடாது. என்னுடைய சுயரூபத்தை காண்பித்தேன். ஆனால் நந்தி என்பது என்னுடைய பின்னால் வந்து அப்படின்னா உங்க கூட வந்து நேர கைலாசம் நேர கைலாசம் வழி எங்க பாப்போம். பார்த்து பாருங்க. உங்க வடிவத்தை காட்டுங்க. வடிவத்தையே பாருங்க. ஆமா இந்த பாரு. இந்த உலகத்துல எல்லா மாடும் அம்மான்னு கூப்பிட்டுதான் கேட்டிருக்கேன். இந்த மாடு மட்டும் எங்க வான்னு கூப்பிடுது. எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. பாப்போம். சுபா தேவையான மாடு தேவையான மாடு போடு மாட யார பார்த்து மாடு மாடுங்க கருமத்தை மாடு பேர உங்களை என்னைக்கா மாடுன்னு சொல்லுவானா? அதானே தேவையான மாடு தேவையான மாடு மாட போடு அகசி தூரம் எல்லையே தேடணும்டா மாடு. ஆமா மாட அவ குளத்தை தாண்டிட மாட்டான். சல்லி ரோட்ல காலி வச்சிருப்பாப்போ. ஆமா ஐயா இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சு நீங்க அவர்தான். யாரு? நந்தி. நந்தி இந்த ரைத்து விட்டாயில்வா உங்க கூட வந்தா கைலாசம் கைலாசம் வழிக்கு சென்று விடலாம். அப்படி என்று சரி வல்லரக்கணும் நிமிரமான எப்பாதி வழியாக வருகிறார்கள். ஏகி பல காதவழி கடந்து ஏகி பல காதவழி கடந்து அவர் சொல்லியோ மகளாற்ற பாலம் ஏகி பல காதவழி கடந்து ஏகி பல காதவழி கடந்து அவர் சொல்லியோ
நந்தீஸ்வரமாக சென்று கொண்டு வேற வானவர் நாட்டுக்குள்ள வந்தாங்க. அந்த வானவர் உலகத்தை வந்து பார்க்கும்போது அல்லற சில்லறை கல்லறை கிடையாதுனே ஏனம்மா அண்ணே. அல்லறை சில்லறை கல்லறை கல்லறை இந்த மூன்றுக்கும் என்ன பொருள்? அதாவது அல்லறைன்னு சொன்னா சரி. பூலோகத்துல என்ன பொறுத்தவரைக்கும் வெகு சிறப்பாக சந்தோஷமாக சரி. எல்லா பொதுமக்களும் ஆமா. ஜாதி மதம்ங்கிறத பார்க்காம சேர்ந்து ஒற்றுமையா நின்னு நடத்துவாங்க. ஆமா. ரெண்டே ரெண்டு விசேஷம். விஷயம் ஒன்று வந்து இதே மாதிரி கோவில் கொடை திருவிழா, கொடை திருவிழா, இன்னொன்று திருமணம். ஆமா. என்னன்னு இல்லற வாழ்க்கை ஒரு அல்லையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல சில்லறை என்று சில்லறை என்று சொன்னால் சரி. குழந்தை குட்டிகள். அது பெரிய சித்திரம். சில்லறதானே இவ்வளவு இடம் இருந்த பிறகு கீழே இருக்கலாம். ஆமா. மடியில தான் எப்பயும் உட்காந்துருக்கேன். பெரிய சித்திரம். அதுதான் கல்லறை என்று சொன்னால் இறந்தவர்களுக்கு கிட்டுவது. கடைசியில் கொண்டு கட்டது இறப்பு பிறப்பில்லாத நாடு வானவர் நாடு. அந்த வானவர் உலகத்தை பார்த்து விட்டு வானவராட்டி கட்டு கழித்து ஆமா தெய்வலோக புதுமை கண்டு எம உலகம் அந்த வைக்கின்றார்கள். எவலோகத்தில் வந்து பார்க்கும்போது எம தர்மராஜி எப்படி அமர்ந்திருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? நாலு பக்க மக்கள் நலமதாக தான் மலரே, நமதாக நன்மலரே, நலமதாக தான் மலரே, நமதாக நன்மலரே, எல்லோரும் கம்பத்தடி நாட்டினார். ஆயிரமாயிரத்து பலகிகளை கொட்டினார். நமதாக நமதாக தான் மலரே, நமதாக எல்லோரும் கம்பத்தடி நாட்டினார். மலவட்ட பலகை ஒளிந்து கட்ட பலகிலே யமராஜன் கொலிவிட்டு, யமகாலம் ஒளிந்து யமகான கொலிவிட்டு, சிவகாலம் ஒளிந்து காட்ட தலை குடினார ஒரு மலை மஞ்சள் தலைக்கு மேலே வந்தது. ஐயா அப்பா நாலோக்கம் அக்கறை கொண்டோம். சரி. அதன் மத்தியில் ஒரு இரும்பு கம்பத்தை நாட்டி கம்பத்தடி நாட்டி அதன் மேலே ஆசனம் வெட்டி அம்மன் தர்மராஜன் அமர்ந்திருக்கிறாரே. அவர் தலைக்கு மேலே மோலி ரோமத்தினால் வளைத்துவினது காரணம் பக்தா ஐயா யமனுக்கு சமன் என்று சொல்லி இன்னொரு பேர். ஓகோ யமதர்மராஜனுடைய வேலை என்று சொன்னால் ஐயா என்ன வேலை? ஒரு நாள் கொண்டு 1000 உயிர்களை பிடிக்க வேண்டும். சரி. ஒரு உயிரை விட்டு விட்டாலும் ஆனாலும் இன்று பிடிக்கும் உயிரை நாளை பிடித்தாலும் சரி. சரி. அந்த வலையார் நெற்றியவருடைய தலையில விழுந்து கீழே பாய்ந்தோடுகிறது அக்கினியாறு ஆற்றிக்கரையாகி போய்விடும். உயிரை பிடிக்கக்கூடிய யமதர்மராஜனுக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்குமையா? ஆனால் பூலோகத்தில எல்லாம் பாவம் செய்தவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை? பாவம் செய்தவர் புண்ணியம் செய்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் தண்டனை கொடுக்கும் உலகம் அதோ உயரமாக ஒரு பதில் சொல்லுகிறீர்கள். அதாம ஒரு கலரமா இருக்க அந்த பதில் சொல்வதை கத்துப்படுத்திருக்க சத்தியலோகம். ஐசி அதனால பொண்ணு சொன்னா தண்டனை கொடுப்பதை பார்த்து விடலாம். வா அதோ ஒருவனை கொண்டு வந்து சரி. கடைசிவர குட்டில இருக்கிறார். ஆமையா இன்னவன் எப்படிய பாவ செயலை செய்தவன் தெரியுமா? என்ன பாவம் செய்தவன்? தாய் தகப்பனை அளித்த சண்டாள பாவிகளை, உன்னை போல பாவிகள், அப்பன போல பாவிகளை, மாமன போல பாவிகள், நடனப்பா கடைசிவர குட்டி